இன்னைக்குங்க எங்கள் சொந்தத்தில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை. சரி. அண்ணன் தம்பி 2 பேர். அவங்களுக்குள்ள எப்படின்னா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. தம்பிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? வேலையும் இல்லை, படிப்பு இருக்குது, வேலை சரியாக கிடைக்கல. வேலை கிடைக்கல. அப்போ வேலை எப்படி கிடைப்பாங்க? பொண்ணு எப்படி கிடைக்கும்? வயசு 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகி போச்சு. ஆமாம். 30 வயசு ஆனால் அவங்ககிட்ட அப்படி ஆயிடுச்சு. வேலையும் கிடைக்கல. வேலையும் இல்லை. ஆமாம். அப்புறம் வசதியும் இல்லை. அப்புறம் யாராச்சும் பொண்ணு கொடுப்பாங்களா? ரொம்ப வசதியாக தேடிட்டு இருப்பாங்க இப்பெல்லாம். அதனால அந்த பையன் ரொம்ப சிரமத்தில் இருந்தா. அண்ணன் கூட தான் இருந்தாப்புல, கூட்டு குடும்பமா. சரி. அம்மா கூட, அப்பா இல்லை, அம்மா கூட இருந்திருக்கிறாங்க. சரி. அப்புறம் அன்னைக்கு கொழுந்தனாருக்கு சண்டை வந்துட்டு இருக்குது. அடிக்கடி வரும், வரதான் செய்யும். அது எப்படின்னா, வருமானம் இருந்தால் தெரியாது. வருமானமே இல்லாமல் சும்மா தின்னுட்டு இருந்ததுன்னா அப்புறம் ஒரு ஆள் இருந்தால் 2 பேருமே இருக்காங்களே. அப்புறம் அவங்க அம்மாவையும் வெட்டி சோறு போட்டு வெட்டி தண்டமாக போட்டுருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அண்ணி பேசிட்டு இருக்கிறாப்புல. அண்ணன் என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு சொல்லுவார்? ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. அப்புறம் என்னாச்சு, இப்படியே இருந்துட்டு இருந்து இவங்க கேட்க முடியல, அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க முடியல. எத்தனை சண்டை வந்ததுன்னா எப்படி தினம் கேட்டே இருப்பாங்களா? அவங்க அம்மானாலையும் கேட்க முடியல. சரி, அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த பையனோட ஃப்ரெண்டு. அப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருங்க, அங்கே சௌகரியம் இருக்குது. எனக்கு சௌகரியம் கம்மி தான், நானும் வசதியெல்லாம் பெருசாக எனக்கு இல்லை, இருந்தாலும் நான் உங்களை கொஞ்ச நாள் அங்கே வச்சுருக்கிறேன், விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். அது கம்பல் பண்ணி சொல்லிகிட்டே இருந்திருக்கிறேன். அப்புறம் சரின்ட்டு அம்மாவும் மகனும் அங்கே போய் கொஞ்ச நாள் ஒரு வாடகை வருமானம் வந்து நான் வாடகை கொடுக்குறேன் அப்படின்ட்டு, வாடகையெல்லாம் வேண்டாம், நீ இருப்பா, உனக்கு வேலை கிடச்சது, நீ எங்கேயோ போ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறான். சரின்ட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே போய் வேலை தேடுறா, கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் படித்து அவனுக்கு தகுந்த வேலைன்ட்டு இல்லை, எந்த வேலை கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரி முன்னாடி ஒரு வேலை இந்த மாதிரி இருக்குது, பியூன் வேலை அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்குறாங்க. வாட்ச்மேன் வேலை மாதிரி வச்சுருக்கல. அப்புறம் எல்லா வேலையும் எடுபடி வேலை செய்யணும். ஒரு 8 ரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு. சரி, MBA படிச்சிருக்கானே, இந்த தகுதி இல்லாத வேலை அப்படின்னு இப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான். இருந்தால் தகுதியெல்லாம் பார்க்கல, இப்போ அம்மாவை காப்பாற்றணும். அம்மா இருக்காங்க, அவங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்காக இந்த வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு சரின்ட்டு இந்த வேலைக்கு போய் அங்கே வேலை ஆஸ்பத்திரி செஞ்சிட்ருக்காப்புல. அப்புறம் இவங்க படித்து இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டரு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி படித்த பையனா நீ பொறுப்பாக வேலை இருக்கிற, சரி நான் சம்பளம் கொஞ்சம் கூட்டி தர்றேன், இந்த மாதிரி வேலை செய்கிறது பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது, சரி கொஞ்சம் வேலை கிடைக்கிற வரையில் இருப்பா அப்படின்னு, இங்கே ரூம் இருக்குது, அம்மாவும் மகன் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி அம்மாவை கூப்பிட்டு வந்து ஃப்ரெண்டுக்கு நன்றி சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கிறாங்க. சரி. அப்படி கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கிறப்போ அந்த ஆஸ்பத்திரியில் வந்து இவர் எப்படி நடந்திருக்காங்க, இந்த பையன் எப்படி இருக்கிறா என்னன்னு நல்லா தெரியும். ரொம்ப பொறுப்பாகவும் இதாகவும் நடந்துட்டுருக்கிறா. டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. சரின்ட்டு எதையும் நம்பி விட்டுட்டு போவார். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாப்புல ஹெல்ப்பு, இந்த மாதிரி எங்கள் தங்கச்சிக்கு வந்து ரொம்பவுமே உடம்பு முடியலப்பா, எப்படின்னே சொல்ல முடியாது அந்த வியாதி, என்கிட்ட கையில் காசும் இல்லை, அதனால் சரி பண்ணவே முடியல, ஒரு 10-5 கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்க. இவன் சம்பளமே வாங்காமல் அன்றைக்கி தான் வாங்கியிருக்கான். சரி, ஒரு 500-1000 தான் கொடுக்க முடியும், இவ்வளோ கொடுக்க முடியும். அவங்க அம்மா வேற இல்லை, சமையலுக்கெல்லாம் பையன் போட்டு வச்சுருக்குது சாமான் வாங்குறதுக்கு. அப்புறம் இவன் என்னன்றது அதுலேயும் கொடுத்துடலான்னு கொடுத்துட்டான். அப்புறம் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டுக்கு என்னோடய செலவுலெல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்புறம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்ல முடியும், என்னடா இப்படியெல்லாம் இவன் சொல்கிறான், இவன் இப்போ தான் இந்த 10 ரூபா சம்பளம் 10 ரூபாயும் கூட இல்லை, அந்த சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நல்லா பயந்தா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு சரிப்பா அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ணுறாப்புல. அந்த பணத்தையும் அந்த பையன்கிட்டவே கொடுத்துட்டாப்புல. டாக்டர் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இது வந்து அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குது. அது வந்து நம்ம திருப்பூர் இருக்குல்ல, திருப்பூர் ஒரு கம்பெனி ஓனர். அங்கே வந்து இந்த என்ன கேன்சர்
அவருக்கு பிளட் கேன்சர். பிளட் கேன்சர் வந்து அவர் ரொம்ப நாளாக ரொம்ப சிரமப்பட்டுட்டு முதல்ல தெரியாமல் விட்டுட்டாங்க. பிளட் கேன்சர் தெரிஞ்ச பிறகு ஆள் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு எப்படியோ நான் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப. அப்போ வந்து என்னங்கிறாரு, இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டம், நம்ம ஜாதி மதம் வசதி எதுவுமே வேண்டாம், பையன் நல்ல பையன் எங்களுக்கு பிடிச்சிருக்குது டாக்டர்கிட்ட சொல்லி, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கஷ்டம், எனக்கு சொந்த பந்தத்தை பார்த்து வெறுத்து போச்சு, நல்லா இருந்தால் பொறாமையாக தான் இருக்குது, அதனால இந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்குது, ரொம்பவுமே நல்லா பையனாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வேறு அவங்க அம்மாவை பார்த்து பேசிடணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த பையனுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பாருங்கப்பா அப்படின்னு. அங்கே போனால் நீ எம்பிஏ படித்ததுக்கு இந்த கம்பெனியே நீ பார்த்துக்க, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நிர்வாகம் கம்பெனி எல்லாம் உன்னோடது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பாக கொண்டு வந்துடுறாங்க. அவனுக்கு நான் என்னங்க இதெல்லாம் பண்ண முடியும், ஆச்சரியமாக இருக்குது. அதோட என்னோட பொண்ணையும் உனக்கே தர்றப்பா, வீட்டோட மாப்பிள்ளையா இருந்துக்க, அம்மாவும் மகனும் இங்கே இருந்துக்க, உனக்கு அத்தனை சௌகரியம் இருக்குது. சாக போகிற மனுஷனுக்கு தான் புத்தி வந்துடும். அவரு இறந்துருவாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால பிள்ளை வந்து நம்ம சொந்த பந்தத்துல இல்லை, சொந்த பந்தத்துல பொறாமப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்ககிட்ட விட தயாரா இல்லை, நீ பார்த்துக்க நல்லா பார்த்துக்க அப்படின்ட்டு இந்த பையனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது எப்படின்னு பாருங்க. அவனாலேயே நம்ப முடியல, அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. திருப்பூர்ல தான் இந்த மாதிரி உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. சரி சரி. அது அந்த மாதிரி இப்போ நல்லா